ஹாய் வணக்கம். இதுதான் கனடாவில் உள்ள சிஎன்இ என்று சொல்லுவாங்க. சிஎன்இ கனடியன் நேஷனல் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் இது வந்து பார்க்கும்போது இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போகிறோம். அதான் முதல் கர்நாடகம் தான் டிக்கெட் இடம். அதில் வந்து மிஷின்லேயே நீங்கள் பே பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே கவுண்டர் இருக்குது, அவங்கள்ட்ட காசு கொடுத்து பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்து போகலாம். இது உள்ளுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ப்ரைஸ் பார்க்க போனால் நீங்கள் நார்மலாக யாராவது ஃபேமிலியாக வரேன்னு சொன்னால் 5 மணிக்கு முன்னே வந்தீங்கன்னு சொன்னால் $26 வந்து அடல்ட்ஸுக்கு. அதுக்கப்புறமா வரேன்னு சொன்னால் 5 மணிக்கு அப்புறமா வரேன்னு சொன்னால் காப் ப்ரைஸ், அதாவது $13 காப் ப்ரைஸ் அடல்ட்ஸுக்கு. சின்ன பசங்களுக்கு அண்டர் 4 இயர்ஸ் ஓல்டுன்னு சொன்னால் ஃப்ரீ, மற்றவங்களுக்கு காப் ப்ரைஸாக இருக்கணும். சரி, இதை விவரங்களை ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்க. இது வந்து நார்மலாக பெரிய இடம் இல்லை. இன்றைக்கு அதிகாலை என்றபடியாக கொஞ்சம் காலமாக 9 மணிக்கு பிறகு நம்ம வந்த டைம் வந்து 10 மணிக்கு பெருசாக ஆட்கள் ஒன்றும் இல்லை. இப்போ சும்மா நார்மலாக 1-2 பேர் கடையில் தந்துருக்கு. பீதியோரத்தை தான் இப்போ பார்க்குறோம். உள்ளுக்கு ஷோ ஒன்றுக்கும் போகலை. என்னென்னு சொன்னால் இப்போ ஷோ எல்லாம் 4 மணிக்கு பிறகு 3:30க்கு பிறகு தான் தொடங்குவாங்க. நல்ல ஷோகள், அதாவது இந்த டோக் ஷோ, மற்றது ஐஸ் கேட், மற்றது பாக்ஸிங் சேலஞ்ச், அது இது எல்லாம் உள்ளுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபார்மர்ஸ் வந்து சில ஒரு வகையான மிருகங்கள், அனிமல்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுகளை பார்க்கலாம் நீங்கள். அதுகளை பார்த்துட்டு இங்கே கொண்டு தான் இப்போ நார்மலாக விதியோரத்தை தான் காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ சனம். இப்போ இந்த நேரமே இப்படி சனம் மட்டும் சொல்ல நைட்டு சொல்லவே இல்லை. நைட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இப்படி சனம் வருது ஆண்டு. இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு தண்ணி போத்தல் நீங்கள் வேண்டிங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து வேண்டிங்கன்னு சொன்னால் $5 தண்ணி போத்தல். அதை விட சாப்பாடுகள் சொல்லவே இல்லை. பீஸாவுகள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுகள் அதில் தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் விலையில் $10, $12, $13 போட்டிருக்காங்க. சின்ன துண்டு ஸ்லைஸ் பீஸா அப்படி தான் போட்டிருக்காங்க. காசுக்காக வண்டி இல்லை, இது கொஞ்சம் ஃபன் தான். ஆனால் இரவு ஷோ வேண்டாம், இன்னும் நல்லா இருந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது சும்மா லைட் வீடியோ தான். சும்மா நைட்டில் மார்னிங்கில் வந்து ஒரு ஷோ எடுத்து போடுவோம் தான் வந்து பார்க்குறேன். பார்த்து எடுத்து போடுறேன். மறக்காமல் இதை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். என்ன சொன்னால் இப்போ மெனக்கடை ஒரு வீடியோ போடுங்க. உங்களுக்கும் ஒரு பார்க்குறதா இருக்குது. நிறைய விஷயங்கள் அறிகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களை கருத்தை கொமெண்டில் போடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது வந்து சிஎன்இ இப்போ செப்டம்பர் 2 முடியுது. ஆனால் 31ஆம் தேதியிலேருந்து 2 மட்டும், அதாவது ஆகஸ்ட் 31லேருந்து செப்டம்பர் 2 மட்டும் இந்த ஏர் ஷோ இருக்குது. அதாவது உங்களோட ஃப்ளைட்டில் இருந்து சகாசங்கள் கசைவாங்க, அதுகளை பார்க்கலாம். யாராவது விரும்பினா நீங்கள் பாருங்க என்று சொன்னால் அது லேக் ஷோரெல்லாம் வச்சு நடத்துவாங்க. சிஎன்இலேருந்து பார்க்கும்போது நல்லா சிறப்பாக இருக்குது, கிட்டவாக இருக்குது உங்களுக்கு. யாராவது விரும்பினா போய் பாருங்கள். 31 தொடங்குது, ஆகஸ்ட் 31. 12:30லேருந்து 4 மணி மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை ஆன்லைனில் பார்த்துட்டு போங்க. பட் டிக்கெட்டும் இது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், யாராவது நீங்கள் நைட் ஷோ பார்க்கணும்னு சொன்னால் இரவு போகிறான்னு சொன்னால் 5 மணி பிறகு போனால் உங்களுக்கு காப் ப்ரைஸ் டிக்கெட், இன்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ரைட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணணும். இது வந்து இந்த கேபிள் காரில் ஏறுறதுக்கு தான் அவங்க நிற்கிறாங்க. இப்போலாம் அவன் லைன் பாருங்கள் மேலே லைன். இப்போ இந்த நேரமே இப்படி என்று சொன்னால் ஈவினிங் டைமில் சொல்ல விதவில்லை 500-1000 பேர் லைனில் அனுப்பாங்க. அது பார்த்தாலே தலை சுத்தமாக இப்படி லைனில் ஏறணுமான்னு பார்க்க தோணும் உங்களுக்கு. ஆனால் இதில் ஏறி பார்க்கும்போது, இரவில் பார்க்கும்போது லைட் ஷோ சூப்பராக இருக்கும். என்னென்னு சொன்னால் அது கிட்ட பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பாருங்கள், வந்து டைம் இருந்தால் வந்து பாருங்கள். இது நார்மலாக வருஷம் இப்போ ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் 2 வீக்ஸ் போடுவாங்க. அந்த டைமில் நல்ல வருமானமும், நிறைய சிட்டி கொஞ்சம் காசு மேக் பண்ணுவாங்க. சொல்ல தேவையில்லை. மற்ற பஸ் ரூட் எல்லாம் உங்களுக்கு நல்லா சீரமைச்சு தந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வாரம்னு சொன்னால் 2 வழி இருக்குது. யூனியன் ஸ்டேஷன்லேருந்து வரலாம். இல்லைன்னு சொன்னால் டப்ரின் சபையில் இறங்கி பஸ் எடுத்து வந்தாலும் நேராக வந்து கொண்டு வந்து வாசல் கொண்டு வந்து இறக்குவாங்க. டப்ரின் சபையிலேருந்து வரும்போது 29 நம்பர் பஸ்ஸில் கொண்டு வந்து விடுவாங்க. யூனியன் ஸ்டேஷனில் வரும்போது ஸ்ட்ரீட் கார் எடுத்து, யூனியன் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து ஸ்ட்ரீட் கார் எடுத்து 509 நம்பர் ஸ்ட்ரீட் கார் எடுத்திங்கன்னு சொன்னால் இங்கே அதை கொண்டு வந்து இங்கே வாசலில் விடுவாங்க. அதே மாதிரி செய்யலாம். இங்கே கேபிள் காரெலாம் இருக்குது. சும்மா பெருசாக சன நெரிசல் இல்லை பெருசாக இந்த டைமில். சரி, ஓகே, இந்த வீடியோ நான் அப்படியே கொஞ்சம் போட்டு போடுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை கொமெண்டில் போடுங்க. மறக்காமல் பிள்ளைகள் இருந்தால் கூட்டிக் காட்டுங்க. என்ன சொன்னால் பிள்ளைகளுக்கு ஸ்கூலாலேயே கூப்பன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ என்று சொல்லி ஃப்ரீ அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க உள்ளே போகிறதுக்கு. பேரண்ட்ஸுக்கு தேவைன்னு சொன்னால் 5 மணிக்கு காலமாக, அதாவது ஈவினிங் 5 மணிக்கு முன்னே போனீங்கன்னா உங்களுக்கு $26 சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட், இன்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும். ரைட்ஸுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணணும். அதே போல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் இருக்கும். இது ஸ்கூலில் இருந்து கொடுத்துருப்பாங்க கூப்பன். அதுன்னு சொன்னால் உங்களை ஃப்ரீயாக பேக் விடலாம். இல்லைனா போய் காப்ரஸாக இருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இதுன்ற பார்ட் 2 வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். அது வந்து நைட் ஷோ இருக்குது.
அது நீங்கள் வடிவாக பார்க்கலாம். நல்ல லைட் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கோப்ரோ கேமராவெல்லாம் ஷூட் பண்ணது. இது வந்து சும்மா செல்ஃபோன் வீடியோ தான். ஓகே, இதை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.